ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 5 காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும் சட்னி அப்படின்றதுனால கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக 5 வரமிளகாய் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வரமிளகாவையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாவை மட்டும் முதல்ல மிக்சியில் இது போல் அரைச்சதுக்கப்புறம் 4லிருந்து 5 தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இல்லை 3 முழு பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் இந்த மாதிரி கையிலேயே ஒரு 1.5 கைப்பிடி இல்லைன்னா 2 கைப்பிடி அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உளுந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அலசி ஊற்றிக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்க்கல. இந்த மாதிரி இந்த சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், சட்னியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தீயை ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு 7லிருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு வரும்போது தான் தக்காளியோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் சட்னி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7-8 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சட்னி வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சட்னி ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. சுட சுட இட்லி இல்லை தோசை கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.